எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். காலை பிரார்த்தனை அப்துல்லா வசீல். கேட்குங்களா? கண்களை மெதுவாக மூடி மனதில் இல்லாமல் உட்காரவும். அதிகாலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரம் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருக்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகிறேன். என் அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்கிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் தேடுகிறேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் தேடுகிறேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. என்னை நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டு கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் நாணங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளர். நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானமும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையில் உன்னை கொண்டு நான் விரும்புகிறேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகிறேன். பெருமைகளும் புகழும் உன் ஒருவனுக்கே. எல்லா புகழும். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். ஆக சூழலில் நாம் நிலை பெற்றிருக்கின்றோம்.
அகம் நமக்கான உலகம், புற சூழலிலிருந்து விலகி அகசூழலில் இறை உணர்வுகளோடு நாம் நிலைத்திருக்க தொடங்கி இருக்கின்றோம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் இல்லாத தளர்வான அசைவற்ற நிலை. அதிட்டானாவின் சுக உணர்வை உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது கவனம் செலுத்துங்கள். மூச்சின் மீது கவனத்தோடு உணர்வும் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சை நீங்கள் கவனிக்கும் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய உணர்வு, இது மூச்சல்ல, இது உயிர், உயிராற்றல், நம்முடைய இயக்கங்களுக்கான உயிராற்றல். உயிரளிப்பவனால் இது தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய படைப்பாளனால் இந்த உயிர் நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வு இருக்கு. நாம் அந்த உயிரை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வில் ஒவ்வொரு மூச்சையும் நாம் கவனிக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடியதாக அந்த கவனம் இருக்கட்டும். உணர்வு என்பது இறைவனால் மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாகும். ஒவ்வொரு மூச்சையும் நாம் உள்ளிழுக்கும் போது நாம் நம்முடைய காலத்தவணையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்பதாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சையும் நாம் இழுக்கும்போது காலத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான காலத்தவணையின் இறுதியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனமும் இறை உணர்வும் காலம் பற்றிய உணர்வும் இருக்க வேண்டும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையையும், காலத்தில் நம்முடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் மரணமும் இணைந்தே இருக்கிறது. இறைவன் நாடாத வரை அது நமக்கு கொடுக்கப்படாது. இறைவன் நாடுகிற வரை வாழ்க்கை நமக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த மூச்சை உணரும்போது, காலத்தை உணரும்போது, இறைவன் நம்மை வாழ அனுமதித்திருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அனுமதி என்பது இந்த வாழ்க்கையில் நமக்கான வாழ்க்கை வசதிகள் உண்டு, நாம் அடைந்து கொள்ள வேண்டிய ஞானங்கள் இன்னும் உண்டு, அனுபவங்கள் உண்டு, நம்மை சீரமைத்துக் கொள்வதற்கான சூழல்களை இறைவன் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதை நாம் நல்ல முறையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய உணர்வுகள் இருக்க வேண்டும். நம்முடைய காலத்தின் எந்த ஒரு கட்டத்தையும் வீணானவற்றில் செலவழித்து விடக்கூடாது என்ற உறுதியில் நம்முடைய உணர்வு அமைய வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும், உணர்வு இருக்கட்டும். காலத்தை உணரும் தியானத்தை நிறைவு செய்து கொண்டு ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். தளர்வடைந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனையில் நிலைப்பட்டுக் கொள்ளுங்கள். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த பதிலளிப்புகளும் இல்லாமல் ஒரு பார்வையாளரைப் போல அந்நிகழ்வுகளிலிருந்து தூரமாக விலகி வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. உடலில் தோளில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், பல்வேறு விதமான எண்ண எழுச்சிகள், ஓட்டங்கள், இவைகள் குறித்து எந்த விதமான சலனங்களும் பதிலளிப்புகளும் இல்லாமல் வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டிருங்கள். மனம் 2 அடுக்குகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கெட்ட பதிவுகள் நீக்கப்படக்கூடிய ஒரு நுட்பம், நிறைவேற்றப்படக்கூடிய சூழல் இந்த ஃபார்ம் 3 சாட்சி பாவனை என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது நடக்கும். அதை உணர்ந்து கொண்டு இந்த செயல்முறையை நாம் நம்முள் நிகழ அனுமதிக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிஷ்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. காலை பிரார்த்தனை வாசிப்போடு நம்முடைய தியான வகுப்புகள் தொடங்குவது மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்ற விருப்பம் நம் அனைவருக்குள்ளும் இருக்க வேண்டும். மனிதர்களாகிய நமக்கு எப்போதுமே தேவைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். தேவைகள் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. இந்த தேவைகளை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். உடல் சார்ந்த தேவைகள், மனம் சார்ந்த தேவைகள். உடல் சார்ந்த தேவைகள்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாப்பாடு, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ட்ரெஸ்ஸு, ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கணும், நல்ல பயணம் பண்ணணும், நல்ல ஒரு ஹோட்டல்ல தங்கணும். இந்த மாதிரி பொருள் சார்ந்த எத்தனையோ விதமான தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கின்றன. மனம் சார்ந்த தேவைகள் என்றும் மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் சார்ந்த தேவை என்ன அப்படின்னா, அமைதி, சமாதானம், நிறைவு. இதுதான் மனம் சார்ந்த தேவை மனிதனுக்கு. இதுல பெரிய வகைகள்லாம் கிடையாது. அமைதி, சமாதானம், நிலைத்த அமைதி, நிலைத்த சமாதானம், இன்னும் இன்னும் அமைதி, இன்னும் இன்னும் சமாதானம். இப்படிதான் மனிதனுடைய மனதிற்கான தேவைகள் இருக்கிறதே தவிர வேறு எதுவும் மனிதர்களுக்கான தேவை அல்ல. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, மனம் சார்ந்த தேவைகளாக இருக்கக்கூடிய இந்த அமைதியும் சமாதானத்தையும் தருவது எது, யார் தருவது என்பது. இப்ப பொதுவா சில பேர் கூட நான் பேசும்போது சொல்லுவாங்க, சார் நல்ல உணவு, நல்ல வீடு, நல்ல உறவுகள், நல்ல ஒரு தொழிலு, ஜாலியா இருந்தாலே மனசு அமைதியாவும் சமாதானமும் இருக்குமே சார். மனம் சார்ந்த அந்த தேவைக்குன்றது பொருள் சார்ந்த தேவைகளை நல்லபடியா நிறைவேற்றிக்கிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா, அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் மனம் சரியா இல்லாம இருக்குதே. அமைதியும் சமாதானம் இல்லாம இருக்குதே. அப்ப அவங்கள எந்த கேட்டகரில சேர்க்கிறது? மனம் சார்ந்த தேவைகளுக்கு பொருள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உதவுகின்றன. ஆனா, அந்த அமைதி, சமாதானம் பொருள் மூலமா கிடைக்குதுல்ல, அத நிலைப்படுத்தி வைத்திருப்பதுக்கு அந்த பொருள் உதவாது. இன்னும் சொல்லப்போனா அந்த பொருளே இந்த அமைதியும் சமாதானத்தையும் கெட்டு போறதுக்கு காரணமா அமைஞ்சிரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மனம் சார்ந்த தேவைகள் மனிதர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. இன்னும் நுட்பமா இத பார்த்தோம் அப்படின்னா, மனசுல அமைதியும் சமாதானம் இருக்கும்போது தான் நன்மையான வழிகள்லயே உணவையும், பொருளையும் நாம் அந்த உலகத்துல ஈட்டிக்க முடியும். அப்ப மனிதர்களுடைய தேவைகளில் பிரதானமானது அவனின் மனம் சார்ந்த தேவைகள் தான். அது பொருள் சார்ந்து வரக்கூடாது. அந்த மனம் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை பொருள் சார்ந்தது அல்ல. அமைதியும் சமாதானமும் பொருள் சார்ந்தது அல்ல. அது யாரு நமக்கு குடுக்கிறது? அந்த அமைதியும் சமாதானத்தையும் யாரு குடுக்கிறதுன்னா, இறைவன் தருகிறான் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ளும். ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் இது. நம்ம மனசுக்கு தேவை இருக்குது. அது அமைதியும் சமாதானமும். அத நாம இறைவனிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும். பொருள் சார்ந்த தேவைகள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதையுமே நமக்கு இறைவன் தான் தரான். அதையும் நம்ம உணர்ந்துக்கணும். இப்ப இந்த அமைதி, சமாதானத்தை நாம் இறைவனிடம் கேட்டு பெற வேண்டும். இறைவன் எப்படி அந்த அமைதியும், சமாதானத்தை நமக்கு தர்றான் அப்படின்னா, ஞானங்களை கொண்டு தருகின்றான்.
இந்த உலகம் சார்ந்த, பொருள் சார்ந்த, வாழ்க்கையின் அம்சங்கள் சார்ந்த ஞானங்களை கொடுப்பதன் மூலமாக அந்த அமைதியும் சமாதானத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்க. அப்ப நம்ம இறைவன்கிட்ட எதை வேண்ட வேண்டும்? ஞானங்களை வேண்ட வேண்டும். ஞானங்களை வேண்டுவதும் அவனிடம் அமைதியும் சமாதானத்தையும் வேண்டுவதும் ஒன்றுதான். இந்த ஞானங்கள் என்பது உலகம் சார்ந்த பொருள்களின் ஞானங்களாகவும் இருக்கலாம், உலகத்தை கடந்த ஞானங்களாகவும் இருக்கலாம். ஞானங்கள் என்பது நிச்சயமாக நன்மை. அந்த ஞானங்களை கொண்டுதான் அமைதியும் சமாதானமும், அந்த அமைதியும் சமாதானமும் தான் நம்முடைய உண்மையான தேவை. ஏனென்றால் நாம் மனதை மையமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கை மனம் சார்ந்த வாழ்க்கை. எனவே மனம் சார்ந்த தேவை என்பது அமைதியும் சமாதானமும், அது ஞானங்களை கொண்டு, அது இறைவனிடமிருந்து தவிர இல்லை என்பதை நாம் புரிந்து. அப்போ நாம ஞானங்களை இறைவனிடம் வேண்ட வேண்டும். எப்படி வேண்ட வேண்டும்? அவனை முன்னோக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விருப்பங்கள் நம்ம மனசுல இருக்குதானே, அதுதான் நம்ம ஞானங்களை இறைவன்கிட்ட கேட்கறதுக்கான விஷயம். நம்ம விருப்பம் என்ன இருக்குன்னு மனசுல கேட்டீங்க அப்படின்னா, அமைதி சமாதானமும் அல்லது உலகம் சார்ந்த ஏதோ ஒரு வேலை, ஒரு தேவையை நம்ம கேட்கிறோம். அந்த தேவையும் விருப்பமும் தான் ஞானங்களை இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளை புஷ் பண்ணுது. ஞானங்களை கேட்கும்போது இறைவன் ஞானங்களின் வாயிலாக அமைதியும் சமாதானத்தையும் தருகிறது. எனவே நாம நம்முடைய மனம் சார்ந்த தேவையாக இருக்கக்கூடிய அமைதியும் சமாதானத்தையும் விருப்பங்களாக கொண்டிருக்க வேண்டும். இது நம்ம ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே பேசிக்கிட்டு, நம்முடைய ஒரே தேவை அமைதியும் சமாதானம். அது கிடைச்சிருச்சுனாலே உலகம் சார்ந்த எந்த ஒரு தேவையும் நன்மையான வழிமுறைகளில் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அந்த ஞானங்களை கொண்டே அது லேசான தன்மையில நிறைவேறிடும். ஞானங்கள் இல்லாததுனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதிக்க வேண்டியிருக்குது, கஷ்டப்பட்டு உணவுகளை, உலகத்தின் இதர அம்சங்களை எல்லாம் நம்ம அணுக வேண்டியிருக்கிறது. ஞானங்கள் இருந்தால் எல்லாமே லேசாயிடும். அதனால நம்முடைய நோக்கம் என்பது ஞானங்கள், அமைதி, சமாதானம். இந்த தியானத்துல இப்போ எல்லாருமே நம்ம தியானத்துல உட்கார்ந்துருப்போம். மறைவான தன்மையில மறைமுகமா நமக்கான தேவைங்கிறது அமைதியும் சமாதானமும் தான் அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கிறோம். அதனாலதான் இறைவன் முன்னாடி நம்ம உட்கார்ந்து. ஸோ தியானம் என்பது அதற்கான ஒரு செயல்முறை. நம்முடைய விருப்பங்கள் நாம் தெளிவாக இருக்கிறோம். இந்த இன்டென்ஷன் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தியானத்துல உட்காரும் போது இன்டென்ஷன் இல்லாம உட்காரணும்னு சொல்றோம் இல்லையா? அப்படி நம்மளால இருக்க முடியாது. இன்டென்ஷன், தேவை என்பது நம்முடைய இயல்புகளில் முக்கியமானது. அந்த தேவை என்பது பொருள் சார்ந்தது அல்ல என்பதைத்தான் நாம் இங்கே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தியானத்தில் உட்காரும்போது நான் இறைவனே உன் புறமிருந்து ஞானங்களின் தேவை கொண்டவனாக இருக்கின்றேன். அந்த ஞானங்கள் எனக்கு அமைதியும் சமாதானத்தையும் தருவதாக இருக்க வேண்டும். அந்த அமைதியும் சமாதானம் தான் என்னுடைய பிரதான தேவை. அதை கொண்டு அது இருந்தாலே பொருள் வந்துடும். பொருள் கண்டிப்பா வந்துடும். இப்ப இந்த ஞானங்களை, அமைதியும் சமாதானத்தை விட்டுட்டு பொருள் வேணும் அப்படின்னு போகும்போதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஸ்ட்ரெஸ் தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஸ்ட்ரெஸ் எதுல இருந்து உருவாகுதுன்னா, வேலை செய்யறதுனால இல்லை, ஞானங்கள் இல்லாம வேலை செய்யறதுனால. ஞானங்களோடு நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கும். ஞானங்கள் இல்லாம நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய மருத்துவர்களை கூட என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் தாங்க எல்லாத்துக்கும் காரணம், எல்லா நோய்க்கும் அப்படின்னு அவங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி கிருமி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய மாடர்ன் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, எல்லா நோய்க்குமே ஸ்ட்ரெஸ் தாங்க காரணம். இப்போ முக்கியமா டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்றாங்க, என்னங்க டயபெட்டிக்கு இத்தனை வருஷமா மருந்து கொடுத்து ஒன்றும் செட் ஆகலைங்க, இது ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அதனாலதாங்க. அதனால இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணி, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டாக்டர்ஸ். இப்போ கூட ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார், டாக்டர் பிரபாகர் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் டயபெட்டிக் சம்பந்தமான, அவர் சொல்றார், ஸ்ட்ரெஸ் தான் டயபெட்டிக்கு காரணம். மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கிட்னி, லிவர் அடி வாங்கும். அதனால நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சுக்கங்க அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இது டயபெட்டிக் மட்டும் காரணம் இல்லை, ஸ்ட்ரெஸ் எல்லா மனித பிரச்சனைக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எது காரணம்?
ஞானங்கள் இல்லாமல் இருப்பது காரணம். ஞானங்கள் யார்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது. அப்ப இறைவனிடம் திரும்பாததான் நம்முடைய நோய்களுக்கு காரணம். அமைதியும் சமாதானம் இல்லாத நிலை தானே ஸ்ட்ரெஸ். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையுமே கோயிலுக்கோ பள்ளிவாசலுக்கோ சர்ச்சுக்கோ எங்கேயோ நீங்க போனாலும், தியானம் பண்ண எங்க வேணா போகணும், எதுவுமே கேட்காதீங்க. இறைவனை ஞானங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்பது மட்டும் நம்முடைய பிரார்த்தனையாக. இந்த ஞானங்கள் தான் அமைதியும் சமாதானத்தையும் தர முடியும். அமைதியும் சமாதானம் தான் நம்முடைய மனதின் தேவை. மனதின் தேவைதான் நம்முடைய பிரதான தேவை. உடலின் தேவைகளை நீங்கள் முக்கியமாக கருத வேண்டாம். ஏனென்றால் அது மனதின் தேவையினுடைய அடுத்தடுத்த நிலைகளில் நிறைவேறும். இவ்வளவுதான் விஷயம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a good day.